பகலவனை முதலாக கொண்டது. அகரம் எப்படி எழுத்துக்கு முதலாவதாக விளங்குகிறதோ அதை போல ஆதி பகலவன் தான் இந்த உலகத்துக்கு முதலாக விளங்குகிறது என்ன கேட்டால் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஆதி பகவன் என்று சொல்லிட்டார். கற்றதனால் ஆய பயனின் போல் வாழறிவம் நன்றால் கொடாதார். என்ன சொல்றாங்க? வாழறிவம் அப்படிங்கிறது யார் அப்படின்னா தன்னை விட மூத்தவர்கள், தன்னை விட அறிவு சென்றவர்கள், தன்னை விட அனுபவம் மிக்கவர்கள். அத்தகைய அனுபவம் மிக்கவர்களை பணியாமல், அவர்களை தொடராமல், அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அதனால் அவன் கற்றதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றான். மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழும். இங்க மலர்மிசை ஏகினான்னு பல சொல்றாங்க. இப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா மலர் போன்ற மனதில் மனம் பரப்பும் போல மனதுல மலரினுடைய வாசம் நிறுத்த வேண்டும். வாசம் இல்லா மலரில் வசந்தத்தை தேடுது என்று மக்கள் ஓடக்கூடாது. மனத்திலே மனம் பரப்புகின்ற மனிதனாக ஒருவன் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட மனிதனைத்தான் நீ உன்னுடைய முதலாவதாக உன்னுடைய வழிகாட்டியாக கொள்ள வேண்டும். வேண்டுதல் வேண்டாமை இலாரடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை. என்ன சொல்றது? வேண்டுதல் வேண்டாம். ஒருத்தர் விருப்பு வெறுப்பு இல்லாமல் யார் நடந்துகிறாரோ அவர்தான் நீதிமான், அவர்தான் நடுவு நிலைமையாகும். இவன் எனக்கு வேண்டியவன் எனக்கு வேண்டாதவன் என்று ஒரு கருத்தை மனதிலே வைத்து அவன் நீதியை சொல்லக்கூடாது. உண்மையை சொல்ல போனா நாட்டாமபத்திரம் சொல்ற மாதிரி, நாட்டாமபத்திரம் சொல்ற மாதிரி நான் சொல்றேன் நீதிடா நேர்படா அப்படின்னு சொல்லிட்டு எவன் ஒருத்தன் சொல்றானோ அவனுடைய வழியை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி நிறைய பல கருத்துக்களை எல்லாம் நீங்க சொல்லிட்டே இருக்காரு. அப்படி இன்னொன்று சொல்றாரு, தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தால் மனக்கவலை மாற்றலை. இப்ப தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார், தனக்கு நிகராக இல்லாதவர், முக்காரும் மிக்காரும் இல்லாத தலைவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுகிற அவருடைய அடிச்சுவட்டை தொடர்கின்றவர்கள் அல்லாமல் மற்றவர்களால் அதன் அவருடைய எந்த பயன்பாடும் இல்லை. அதனால தனக்குவமை இல்லாதார் தாள் சேர்ந்த முக்காரும் மிக்காரும் இல்லாத அந்த மாமனிதர்களை அடியொற்றி நடப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு மனக்கவலை தீராது. தன்னுடைய தலைவருடைய வழியை பின்பற்றி நடக்க வேண்டும். நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என்று போற்றி புகழ வேண்டும். உலகத்தில் போராடா. இப்படி எவன் ஒரு தலைவன் சொல்றானோ அந்த தலைவன் பின்னாடி போடா உன்னுடைய வாழ்க்கையை உறுதியாக. இப்படி ஒப்பாறு இல்லாத தலைவரை நாம் பின்பற்ற வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்வு சிறந்த வேண்டும். இப்படி பல்வேறு குரல்களிலே உடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். வள்ளுவ பெருந்தகையை கலைஞர் அவர்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதை போல பேரறிஞர் பெருந்தகையை அவருக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பதை இவர்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்ப அவர் வள்ளுவரையும் அண்ணாவையும் ஒப்பிட்டு பார்த்தார். வள்ளுவரை அண்ணாவாகவும் அண்ணாவை வள்ளுவராகவும் ஒப்பிட்டு பார்த்தார். அண்ணாவின் மீது எவ்வளவுப்பட்ட பற்று இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அண்ணா இதயம் அண்ணா படைக்கஞ்சா நம்பி முன்னென்றும் கருதாயே இங்கு எனை விடுத்து வெறும்பயம் ஏற்றுள்ளார். நாரை இசை கொட்டுகின்ற நாவையை சுட்டிக் கொண்டார். விரலசைத்து எழுத்துளைகள் விட்டைகளை புரிந்தாயே அந்த விரலையை மடக்கிக் கொண்டார். நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை பார்த்திருக்கிறேன். இன்று மண்மூடி பெண்கண்ணை காராமல் எடுப்பதென்ன கொடுமை. கொடுமைக்கு முடிவு கண்டார். இன்று கொடுமைக்கு ஏதன்னா ஆளாக்கினார். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றார். இதையும் தாங்க ஏதன்னா எமக்கிளை. கடலில் இருக்கும் முத்தெல்லாம் முத்தல்ல நாடாடா நன்முத்து என்று கடற்கரையில் உணர்ந்துகிறோம். கடற்கரையில் காற்று வாங்கிய போது மண்ணா எழுந்துவா எங்களண்ணா வரமாட்டாய் வரமாட்டாய். இயற்கையின் சரி உனக்கு தெரியும் அண்ணா. நீ இருக்கும் இடம் தேடி நான் வருவரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா. நான் வரும்போது கையோடு கொண்டு வந்து அதை கரைந்து உருகினாரே. அத்தகைய அன்பும் ஆர்வமும் பாசமும் அண்ணாவின் மீது வைத்திருக்கிறார். அத்தகைய அண்ணனைத்தான் இந்த வள்ளுவர் இணையாக என்று சொல்லக்கூடாது. இருந்தாலும் கூட அன்பின் மிகுதியால் அதை வள்ளுவர் அந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்.
இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கிறார். வள்ளுவர் மீண்டும் தமிழ்நாட்டில் பிறந்து வரணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஏன்னா இந்த மனிதர்கள் எல்லாம் திருத்தணும். அப்ப தமிழன்னைக்கும் இந்த வள்ளுவருக்கும் நடக்கக்கூடிய மேல்வாக்குன்னு வச்சுக்கோங்க, நடக்கக்கூடிய அந்த உரையாடலை ஒரு கவிதை நடையில் அவர் தந்திருக்கிறார். என்ன சொல்கிறார்? விண்முட்டும் மலையோரம் நம் கண் பட்டும் படாமல் வளர்கின்ற நச்சு மரம் போல அறநெறியே குறிக்கோளாய் திகழ்ந்திட்ட பெருநிலத்தில், அறநெறியே குறிக்கோளாய் திகழ்ந்திட்ட பெருநிலத்தில் பிறநெறியே பயிர் செய்தார், விடை குடித்தார், மழையற்று போன வயல் போல தமிழர் மனம் அழுக்காது அவா வெகுளில் உண்ணாச்சொல் நான்குதின்றி நடக்காத வேலையென்றே நடந்திட்டார் சிலதவிட. பொருளில்லாதது இவ்வுலகம் இல்லை, பொருள் குவித்து வளம் செழித்த இந்த தமிழ்நாட்டில் இன்று இருள் கவிந்து வாட்டம் குடி புகுந்து பாடினார் தமிழெண்ணை, சோகப்பாட்டு பாடினார் தமிழெண்ணை, ஓடினார் ஓடினார் ஒரு வழியும் கிடைக்கவில்லை, புவியூரில் விட்டு புகழூரில் வாழுகின்றார் கவியூரில் செறிவேந்த குரலாசார், ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோடு வந்து விடுத்தேன் என்றார், என்னமா என்றார் குரலோ, தோன்றுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் மீண்டும் நீ தோன்றிட வேண்டும் என்றார், தங்கம் எடுக்கவா என்றான் குரலோ, தமிழர் மனம் வாழ்வெல்லாம் தங்கமாக ஆக்குதற்கு என்றார், இன்னென்ன ஆயிற்று என்றார், குன்றடை மொழிக்கு ஆபத்தென்றால் சென்றடை வழியில்லை ஏழைக்கென்றால், அடிதோச்சி வெள்ளை எறிய தெரியாமல் கொன்றெறியும் போல் ஓங்குவதனால் அழிவில் கந்தனையும் கதைக்கின்ற கதையும் சொன்னால், அழுத கண்ணை துடைத்தவாறு அமுதமொழி வள்ளுவனும் அம்மா நான் எங்கே பிறப்பதென்றார், அழுத கண்ணை துடைத்தவாறு அமுதமொழி வள்ளுவனும் நான் எங்கே பிறப்பதென்றார், தொழுத மகன் உச்சி மூர்ந்து ஆழ விடுதலைய கைகளாலே வாரி அடைத்துக் கொண்டு உழுத வயல் நாற்றின்றி காயாது நீமேலே என உளம் மகிழும் உழவன் துளை, தொழுத மகன் உச்சி மோர்ந்து ஆழ விடுதலைய கைகளாலே வாரி அடைத்துக் கொண்டு உழுத வயல் நாற்றின்றி காயாது என உளம் மகிழும் உழவன் போல உள்ளமெல்லாம் பூரித்து துள்ளி எழ காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்த்திடவே, காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்த்திடவே தற்கட்டே வேண்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்திடென்றார், பிறந்திற்கான மன்னனாக அறிவு மன்னனாக பொதிகை மலை தென்றலாய் கோதாகி வளர்கின்ற புதுமணமாய் பதிகத்தின் பொருளாய் பழந்தமிழர் புறப்பாட்டாய் வந்துதித்தார் நன்மன்னன் கீழ் மாண்பித்த கதிர்போல புரியாதாக்கு புதிர்போல என்று உரைத்த அந்த கலைஞரையும் திருக்குறளையும் என்றென்றும் நாம் நினைவு கொண்டு போற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. பெருமக்களே, நல்லதொரு உரை, தலைப்பை ஒட்டி அந்த உரை பயணித்துக் கொண்டே இருந்தது. கூடுதல் சிறப்பு, இன்னா செய்தாரை பொறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்பது நம் அனைவருக்கும் அறிமுகமான ஒரு குறள். திருக்குறளிலே இன்னும் ஒரு குறள் உண்டு. சொல்லுக சொல்லின் பயனுடைய, அதே போல வெல்லும் சொல் சொல்ல வேண்டும் என்று சொல்வார். திருமூலர் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லிய பொழுது ஒருவர் சொன்னார், யாம் பெறாத இன்பமும் பெருகை வையகம் என்று. இது வெல்லும் சொல்லுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்றார். நாடுவதற்கு அவர் இருக்க வேண்டும். ஆனால் கலைஞரோ அவர் இல்லாத நேரத்திலும் கூட அடிக்கல் நாட்டு விழாவை குறிப்பிட்டு குமரிமுனையிலே திருவள்ளுவர் சிலை அமைத்த வரலாற்றை அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த அவர் நாண என்பதை தாண்டியும் ஒருபடி மேலே சென்று கலைஞர் தன் வாழ்நாளிலே இலங்கி இருப்பதை உணர்ந்து கொள்ள செய்தது இவருடைய புரிதல். சொலல் வல்லன் என்பது கூட திருக்குறள் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய சொல். குணம் என்று ஒரு இதழ், சிற்றிதழ், அந்த இதழ் தொடர்ந்து நடத்தி வந்தார். அவர் திமுக பற்றால் ஏதோ ஒரு காரணம் பற்றி கலைஞரை எதிர்த்து அவர் கொள்கை
கருத்துக்களை பரப்பினார். ஏதோ ஒரு காரணம் பற்றி இதழும் நின்று விட்டது. ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து மீண்டும் அவர் குணம் இதழை தொடங்குகிறார். அவர் மீண்டும் திமுக பற்றாளராக ஆக்குகிறார். அந்த இதழை கலைஞர் அவர்களிடத்தில் கொடுக்கின்ற பொழுது கலைஞர் வேற எதுவுமே கேட்கவில்லை. இது பழைய குணமா புதிய குணமா என்று கேட்டார். இது கலைஞர் அவர்களுடைய சொல்லாட்சி. இப்படி எக்கச்சக்கமாக ஏராளமாக பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம். ஒரு கூட்டத்திற்கு செல்கிறார். அங்கே அவருக்கு மாலை அணிவிக்கிறார்கள். நம்முடைய பொருளாளர் அவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு சொல்லுகின்ற பொழுது, நான் வைணவத்தை பற்றி பேசியதே இல்லை, ஆனாலும் நெடுமாலை அணிந்தேன் என்று சொல்றார். இப்படி ஏராளமாக பட்டியல்